வணக்கம். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பிள் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரரான வெண்தாடி வேந்தன் பகுத்தறிவு பகழவன் தந்தை பெரியார் அவர்களை பத்தி இன்னைக்கு ஒரு தற்குறி கூவி கூவி பத்திரிகைக்காரங்க முன்னால கத்திக்கிட்டு இருக்குது. அந்த தற்குறி யாருன்னு சொல்லி அவங்களுடைய பேரை சொல்றதுக்கு எனக்கு இங்க விருப்பம் கிடையாதுங்க. ஏன்னா தந்தை பெரியார் போன்ற ஒரு பெருஞ்சுவர் இந்த தமிழ்நாட்டுல இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடு என்னைக்கும் மணிப்பூரா மாறி இருக்கும் அப்படிங்கறத அந்த தற்குறி இன்னைக்கு வரைக்கும் உணரல அப்படின்னா அதெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கே அருகதை கிடையாது அப்படிங்கறத தான் நான் சொல்றேன். இன்னைக்கு உங்களோட கட்சியில 50% வந்து நான் ஆண்களுக்கு நிகரா பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கேன், என் கட்சியில எல்லா இடத்துலயும் பெண்களையும் சரிசமமா நிக்க வச்சிருக்கேன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கல்ல. நான் கேக்குறேன், உன் கட்சியில இன்னைக்கு நீ 50% பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்திருக்க அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு அப்படிங்கறது தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தந்தை பெரியார் இங்க சொத்துல பெண்களுக்கு சம உரிமை வேணும், எல்லா துறையிலையும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வரணும் அப்படின்னு போராட்டம் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு நீங்க உங்க கட்சியில கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. தமிழ காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சொன்னதா நீங்க விமர்சனம் பண்றீங்க. நான் சொல்றேன், அதே தந்தை பெரியார் தான் தமிழ் மொழிய வந்து கஷ்டமா இருந்த ஒரு சில வார்த்தைகளை சீர்திருத்தம் பண்ணி இன்னைக்கு நாமெல்லாம் ரொம்ப எளிமையா படிக்கிறதுக்கு அவர் சீர்திருத்தம் பண்ணின மிகப்பெரிய சீர்திருத்தவாதி அப்படின்னா அவர் தான் தந்தை பெரியார். சாகர வரைக்கும் மூத்தர சட்டிய கையில புடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு மேடையா போய் இத நான் எனக்காக சொல்லல மக்களுக்காக தான் சொல்றேன்னு ஒவ்வொரு இடத்துலயா மக்களுக்காக போராட்டம் பண்ணினவர் தான் தந்தை பெரியார். அவரு நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீ நம்பிடுன்னு சொல்லவே கிடையாதுங்க. நல்லா யோசிச்சு பாரு, நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீ அப்படியே நம்புன்னு நான் சொல்ல கிடையாது. அது சரியா இருந்துச்சுன்னா அதை ஏத்துக்கும், அது சரியா இல்ல அப்படின்னா அதை நானே சொன்னாலும் அதை ஏத்துக்காத, நீ யோசிச்சு பாரு, உன்னோட அறிவுக்கு சரியா பட்டுச்சுன்னா மட்டும் அதை எடுத்துக்கோன்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார். உன்னுடைய முன்னோர்களை விட, உன் சாஸ்திர சம்பிரதாயத்தை விட, உன் வெங்காயம் விளக்க மாத்த விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தின்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார். இதை எதுக்காக சொன்னார் தெரியுமா? மூட நம்பிக்கை, சாதி, மதம்ங்கிற பேரால மங்கி கிடந்த இந்த தமிழகத்தை தூக்கி பிடித்தவர் தான் தந்தை பெரியார். தந்தை பெரியார் மட்டும் இன்னைக்கு இல்லாம இருந்துச்சுன்னா தமிழ்நாடு என்னைக்கும் மணிப்பூரா மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. நீங்க அப்புறம் ஒரு விஷயத்த வந்து அவர் சொன்னாரு, பத்திரிகையார முன்னாடி பேசிட்டு இருக்கிறப்ப என்ன சொன்னாருன்னா, திராவிடம் அப்படிங்கறது எதுல இருந்து வந்துச்சு, திராவிடம்லாம் இன்னைக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ரவீந்திரநாத் தாகூர் வந்து தேசிய கீதம் பாடல் இருக்கு பாத்தீங்களா, ஜனகண மனகதி, அந்த பாடல்ல திராவிட உக்கல பங்கா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை எழுதி இருக்கிறார். அந்த திராவிடம் அப்படிங்கறத வந்து நம்ம தமிழ்நாட்டை திராவிட நாடு அப்படின்னு அடையாளப்படுத்தி இருக்கிறார் அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது ரவீந்திரநாத் தாகூரை உங்களுடைய குருவா நிறைய பேர் இந்த பிஜேபியில இருக்கிற சங்கிகள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. ரவீந்திரநாத் தாகூர், அது தப்பு கிடையாது, நல்ல விஷயம் தான். ஆனா அவர் எழுதின அந்த பாடல்ல இருக்கிற திராவிடம் அப்படிங்கிற வார்த்தைய ஏத்துக்கிறதுக்கு மட்டும் நீங்க ஏன் மறுக்கிறீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். கூவிக்கிட்டே இருக்கிறீங்களா, என்கிட்ட ஆதாரம் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு நான் கேக்குறேன். தந்தை பெரியார் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மேடை ஏறி பேசி இருக்கிறாரு, அந்த ஆதாரம் உங்ககிட்ட இல்லையா? எத்தனை இடத்துல மக்களுக்காக தான் உடம்புல இருக்கிற அந்த சிறுநீர் பிரியும் போது அவருக்கு வலிக்கக்கூடிய வலி இருக்கு பாத்தீங்களா, அம்மா அப்பான்னு கத்திக்கிட்டே எதுக்கு நின்னு பேசுறாரு? அவருக்காக பேசிட்டு இருந்தாரு. இந்த சமுதாயத்துல யாரும் தாழ்த்தப்பட்ட ஜாதியினர்னு சொல்லி, ஒடுக்கப்பட்ட ஜாதியினர்னு சொல்லி கடைசி வரைக்கும் இருந்துடக்கூடாது, எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் தந்தை பெரியாரினுடைய மிகப்பெரிய குறிக்கோள். எல்லாம் எதுக்காக வந்து நீங்க வந்து சாமிய வந்து அவர் எதிர்க்கவே கிடையாதுங்க. சாமி கும்பிடுறத தந்தை பெரியார் எதிர்க்கவே கிடையாது. கும்பிடுறன் சாமின்னு கைய கட்டி நிக்கிறான் பாத்தீங்களா, அதத்தான் எதிர்த்தார் தந்தை பெரியார். இந்த இடத்துல பார்ப்பனரை வந்து அவர் திட்டுறாரு அப்படின்னா
அந்த இடத்துல இவன் பார்ப்பனர் மத்தவங்களெல்லாம் அடிமைப்படுத்துகிறான் அப்படிங்கறதுக்காக தான் திட்டுறாரே தவிர மத்தபடி அவருக்கு திட்டணும்னு ஒரு அவசியமே கிடையாது. ஏன் அவன் விரோதியா பெரியாருக்கு? யோசிச்சு பாருங்க. பார்ப்பனர் தந்தை பெரியார திட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார் அவர்களை எதிர்த்தார் அப்படிங்கறதுக்காக திட்டுறாங்க. ஆனா பார்ப்பனர் அல்லாதவர் தந்தை பெரியாரை திட்டுகிறார்கள் அப்படின்னா பார்ப்பனர்கள் கிட்ட இருந்து இல்ல யாரோ ஒரு சிலர் கிட்ட இருந்து பொறுக்கி திங்கிறதுக்காக தான் இவனுங்க திட்டுறாங்க அப்படின்னு அன்னைக்கே சொல்லி வச்சவர் தான் தந்தை பெரியார். பல வருஷத்துக்கு முன்னாலே சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பொறுக்கி திங்கிறதுக்காகவே ஒரு சில சங்கி நாய்கள் தந்தை பெரியார பத்தி அவதூறா பேசிக்கிட்டு இருக்குதுங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மத்த நாட்டை கம்பேர் பண்ற அளவுக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்த நாட்டுல ஒரு நாடா இருக்கு. திராவிடத்தை எதிர்க்கிறது தான் என்னுடைய கொள்கைங்கிறிய உனக்குலாம் வெக்கமா இல்ல? நீ அரசியலுக்கு எதுக்காக வந்த? விவசாயம் தான் என்னோட மிகப்பெரிய லட்சியம். விவசாயம் என்ற மக்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன்னு சொன்னல. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு எங்க போச்சு? அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு நான் திராவிடத்தை எதிர்க்கிறது தான் என்னுடைய கொள்கைங்கிறியே உனக்குலாம் அசிங்கமா இல்ல? திராவிட மாடல் ஆட்சியினுடைய குறிக்கோள் என்ன தெரியுமா? இங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், இங்க இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிறது தான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய குறிக்கோள். அதை எதிர்க்கிற அப்படின்னா கண்டிப்பா நீ தமிழ்நாட்டுக்கு எதிரானவன் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்னைக்கு தந்தை பெரியாரை எதிர்க்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கு உன்னோட அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத மறந்து போயிடாத. நீ கூவி இன்னைக்கு நீ நின்னு பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னை எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்லாம் இங்க நம்பிக்கிட்டு தமிழ்நாட்டுல உன்னுடைய பருப்பு வேகாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. சோ எனக்கு ஏன் இந்த அளவுக்கு ஆதங்கம்னா, பெரியார் அப்படிங்கிற ஒரு தந்தை இந்த தமிழ்நாட்டுல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் மேல் ஜாதி கீழ் ஜாதி, டீ கடையில போனா வேற ஒரு கப்பு, கீழ் ஜாதிக்கு வேற கப்பு, மேல் ஜாதிக்கு வேற கப்பு, எல்லாரும் படிக்க கூடாது. குருகுல கல்வி இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கும். சோ இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பிஜேபி இந்த சங்கிகள் இன்னைக்கு வரைக்கும் நம்மள அடிமைப்படுத்தணுங்கிறதுக்காக எதேதோ திட்டத்தை கொண்டுட்டு வராங்க. தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்கணும், நீட்டு கொண்டுட்டு வராங்க, வரி விலக்கு கொண்டுட்டு வந்தாங்க. இதையெல்லாம் அடிமைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக கொண்டுட்டு